அனைவருக்கும் யூடியூப் எனது யூடியூப் சேனல் நிஜம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ கரண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற, அதாவது கடந்த ஒரு 6 மாதம் 7 மாதம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு இப்போ அசோக் ஸ்ரீநிதி அப்படின்ற ஒருத்தர் லாயர் மக்களுக்கு ஒரு மிகவும் அவருடைய புத்திசாலித்தனத்தினால அவருக்கு இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில, ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அசோக் ஸ்ரீநிதிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய வீடியோ நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. மை வி3 சேனலை பற்றி தான் சொல்கிறேன். நான் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடக்குது. ஆனால் மக்கள் நல்லபடியாக ஒரு கம்பெனியில் ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த நிலையவே மாற்றி அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்பட வைக்கிறீங்களே, இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு எனக்கே தெரியல. நேற்று கூட பார்த்தேன் லைவில், அப்படியே உங்களுடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அது யார் கூட யாருன்னு தெரியல. நல்லா லைவ் வீடியோ போட்டிங்க, எதோ சொல்கிறீங்க. ரைட்டு. நான் ஒரு அசோக் ஸ்ரீநிதி அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? உங்களுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆன்லைன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன் நானே நிறையா ஏமாந்துருக்கேன். எப்படின்னா, சிஎல்எஸ்ஸு, ஜிஎம்ஆர், இன்னும் நிறையா அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இப்போ கூட கோயம்புத்தூர் கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சு ஜிஎம்ஆரை பற்றி. 50,000 கட்ட சொல்லுவான், டெய்லி 2,000 கிடைக்குன்னு சொல்லுவான், ஆள் சித்துற சொல்லுவான். ஆனால் அது எல்லாமே ஒரு வாரம் ஒரு 10 நாளில் நான் ஜாயின் பண்ணி க்ளோஸ். இப்போ அதெல்லாம் போய் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறது? அதை உங்களால் மீட்டெடுத்து தர முடியுமா? ஆனால் ஒரு நல்ல நிறுவனம், மக்களுக்காக ஒரு நல்ல நிறுவனம், அது எவ்வளோ விஷயங்கள் பண்ணிச்சு, அதை நான் எவ்வளோ அனுபவிச்சுன்னு தெரியுமா? யாரை ஏமாத்துனாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு உங்களால் எந்த ஒரு ப்ரூஃபும் தர முடியல. ஆனால் இந்த கம்பெனி ஏமாற்ற போகிறாங்க, என் மக்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்களாக தேவையில்லாமல் ஒரு வதந்தியை கிளப்பி மக்களை குழப்பி விட்டுருக்கீங்க. அதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. நான் போன மாதம் இந்த இப்போ பெயில் கிடைக்குன்னு சொன்னாங்களே, அந்த டேட்டில் கூட சந்தோஷப்பட்டேன். எம்பி சார் வந்துடுவார், சூப்பர், நம்ம லைஃப் பழைய பைக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அளவு கடந்த சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுவும் தடையாயிடுச்சு. மக்களோட எதிர்பார்ப்பு இங்கே வந்துக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, கடனை வாங்கி போட்டிருக்காங்க, வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காங்க, இடத்த அடமானம் வச்சு போட்டிருக்காங்க. நான்லாம் கடன் வாங்கி தான் செஞ்சுருக்கேன். இப்போ வரையும் கடன் மாதம் 54,000 லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் அசோக் ஸ்ரீநிதி, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கம்பெனி, இந்த மை வி3 கம்பெனி
மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, அத நாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்றேன். நாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கண்டிப்பா மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்ல, அப்ப நீங்க என்ன சொல்றது? நானே கேட்பேன். நீங்க சொல்ற உண்மையா இருந்தா கேட்பேன். ஆனா, தவறுகள தட்டி கேட்க நெறைய கம்பெனிகள் இருக்கு. நெறைய ஏமாற்றுக்காரங்க இருக்காங்க. அவங்கள கேளுங்கன்னு தான் சொல்றேன். எதுக்காக அந்த எம்டி சார அந்த சக்தி ஆனந்த் மேல தேவையில்லாத ஒரு ரிமார்க் பண்ணி, ஒரு தேவையில்லாத ஒரு சந்தோஷத்த நீங்க வந்து அடையறீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு செயல். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. முடிஞ்சா எங்க எம்டிய வெளிய கொண்டு வரதுக்கு உங்களால முடியுமா? நீங்க லாயர் தானே. மக்களுக்கு நீங்க சொன்ன மாரி செய்யுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அவர வெளிய வர வைங்க. அவர் செய்யல அப்படின்னா, யாரு கேட்குறாங்களோ இல்லையோ நான் கேட்பேன். என்னைய சார்ந்தவங்க கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? நான் நெறைய வேலை பார்த்தவங்க. பகலா உழைச்சுவேன். இப்ப நான் நான் ஸ்கூல்ல ஒரு டீச்சிங் லைன்ல இருக்கிறேன். கராட்டே கிளாஸு, சிலம்பம் மாஸ்டர், யோகா கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னுக்க எவ்வளவோ வேலை பார்த்துருக்கேன். இதில் எல்லாம் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு ஒரு என்னுடைய பொருளாதார லெவல் வந்து கூடலை, சரியாகலை. கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி மைவித்தி கம்பெனியில் சேர்ந்து நல்லபடியாக இருந்துச்சு. எங்களை நம்ம ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு சம்பாதிக்கணும், நல்லபடியாக வரணும், லைஃப்பில் நல்லபடியாக வரணும்னு நினைக்கக்கூடாதா? தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி நினச்சனால தான் உங்களுடைய காசை கட்டி ஆரம்பத்தில் நானும் பயந்தேன். இது எப்படிடா சாத்தியம்னு நினச்சேன். ஆனால் நல்லபடியாக போயிட்டுருந்துச்சு. அதை நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு என்னமோ பண்ணிவிட்டீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட முதற்கொண்டும் நீங்கள் ஒரு கட்சிக்காரன்னு சொல்கிறாங்க, பாமக நிர்வாகின்னு சொல்கிறாங்க. இந்த கட்சி விட இந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க. அது மாத்திரம் கண்டிப்பாக தெரியுது. இதோடைய விஷயங்கள் பின்னாடி தெரியும். மக்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. மைவிதி கம்பெனியில் தவறு இல்லை. இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கீங்க, அது கிடைக்கல. அதுக்காக மக்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. மக்களை குழப்பி விட்றீங்க, என்னமோ பண்ணுறீங்க. மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் ஏமாத்துகிற கம்பெனியை விட்டுட்டு ஏன் இந்த கம்பெனியை டார்கெட் பண்ணி தொல்லை பண்ணுறீங்க? ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். நிறையா கம்பெனி, நிறையா அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா அதுலேயும் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. ஏமாறுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. நானே பார்த்துட்டேன். நானே ஏமாந்துட்டேன்னு சொல்கிறல. அதில் போய் ஆக்ஷன் அடியா, அதில் போய் உன் சட்டத்தை வந்து நுழைச்சி சாதிச்சு காட்டியா? அதை விட்டுட்டு என்னமோ பண்ணுறியா? ராயலோன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு, அது புஷ்ஷு. எஸ்பிஓன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு, அதுவும் புஷ்ஷு. இப்போ மைவித்திலையும் உங்களால் அப்படி ஆகிப்போச்சு. ஹெர்பா லைஃப் தெரியுமா? அடுத்த டார்கெட் அதானா உங்களுக்கு? அது என்ன மோத முடியாது உங்களால், அப்படி தானே? ஏன்னா அது கார்பரேட் நிறுவனம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே மனித சக்தின்னு ஒரு விஷயம் இருக்கும். அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் சில விஷயங்கள் நடக்கும். அதைத்தான் எங்கள் கம்பெனி செஞ்சிட்ருக்கு. சரியா? அதைத்தான் எங்கள் கம்பெனி செய்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல முறையில் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதை ஏன் எம்எல்எம் என்னென்னமோ சொல்லி தடுத்து நிப்பாட்டுறீங்கன்னு தெரில. எந்த வேலையிலையா எல்லோரும் அவன் உழைச்சி அவன் சம்பாதிச்சு சாப்பிட சொன்னீங்க. உண்மை தான், ஒத்துக்கிறேன். நான் வேலை பார்த்ததுக்கு நீங்களாம் என்னோடய கால் தூசியால் கூட வரமாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் நான் இப்படி சொல்கிறேன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வேலை பார்த்து
கடைசியில் நான் வந்து ஏழையாகவே இருக்கணும்னு நான் நான் முடிவு பண்ணல. நீங்களும் முடிவு பண்ணக்கூடாது. அது என்னுடைய மைண்டு, என்னுடைய வாழ்க்கை. நாங்கள் எப்படி இருக்கோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அது உங்களோட முடிவு, என்னோட முடிவு. வேலை பார்த்தா தான் முன்னேற முடியும்னு எவனையாச்சும் உழைச்சவனை காட்டுங்க. நல்லா உழைச்சவன் முன்னேறிட்டேன் அப்படின்னு காட்டுங்க. அப்படியே போனாலும் ஒரு இடத்துல நாங்கள் போய் வேலை பார்க்கணும்ல. எங்களுடைய உழைப்பு அங்கே போகுதுல்ல. அது ஒரு மார்க்கெட்டிங் தாங்க. ஒரு 10 பேர் வச்சு வேலை பார்த்தா தான் ஒரு கம்பெனி ரன் ஆகும். அப்போ அந்த 10 பேர் சேர்ந்து அந்த உழைப்பை கொடுத்தா தானே அந்த கம்பெனி ரன் ஆகும். புரியுதா புரியலையா? அதே தானே எங்களுடைய கம்பெனி இந்த மைவித்ரி பண்ணிச்சு. இது எதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு இதில் குற்றத்தை கண்டீங்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக தெரியுது. நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு செட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் எம்டி, எங்கள் நிறுவனம் ஏமாத்திச்சுன்னா நானும் கேட்பேன். சரியா? இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அவர் வெளியே வந்தால் தான் தெரியும். அதுவரை நானும் வெயிட் பண்ணுவேன். அவர் வெளியே வந்து சில விஷயங்களை உழப்புனார்னா அப்போ நான் பார்த்துக்கிடுவேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்துக்கிட்டு எப்படி சொல்கிறதுன்னா, சினிமாவே எடுத்துக்கங்களேன். சினிமாவில் இன்றைக்கி ஒவ்வொரு நடிகருக்கும் எவ்வளோ சம்பளம், அதெல்லாம் எங்கேருந்து எப்படி போகுது? சாதாரண மக்களாகிய நாங்கள் தாயா அந்த டிக்கெட் வாங்கி அதை விஷயங்களை பண்ணி ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு லாபம் வச்சாலும் 60 லட்சம் பேர் வச்சாலுமே எங்கள் கம்பெனி கணக்குப்படி சொல்கிறேன் 600 கோடி. சினிமாக்காரங்களுக்கு சம்பளம் அசால்ட்டாக போயிடுது, அசால்ட்டாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் பேச மாட்டீங்க. எத்தனை ஒயின் ஷாப் இருக்குது. வண்டி ஓட்டிட்டு வர்றதுக்கு ரோடு சரியில்லை, அதை யாரும் கேட்க மாட்டீங்க. எத்தனை ஒயின் ஷாப் இருக்கு, எவ்வளோ பேர் கஞ்சா வைக்கிறாங்க, அதை போய் கேளுங்கயா. அதை விட்டுட்டு ஏதோ பேசி என்னென்னமோ பண்ணி தேவையில்லாத விஷயத்த பண்ணி என்னைய மாதிரி எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுற வயிற்றில் அடிக்கிறது பெரிய பாவமையா. நீ என்ன தான் பண்ண போகிற சொல்லு. உன் ஆசைப்படியே இந்த கம்பெனி நாசமாக போனாலும் அதோடைய என்னமோ சொல்லுவாங்களே கர்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் சுற்றி சுற்றி வந்து உன்னை தான் தாக்கும். நீ கடவுளுக்கு பயப்படுறியோ இல்லையோ கண்டிப்பான முறையில் அது உன்னை தாக்கும். இப்போ தெரியாது, கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து தர்மத்தோடு செயல்படுங்க. காசுக்காக எதையும் செய்யாதீங்க. ஏன்னா கடந்த 7 மாதமாக நான் அனுபவிச்சிட்ருக்கேன். பணம் இருந்தால் தான் சில விஷயங்கள் நடக்குது. பணம் இல்லைன்னா அதே இடத்துல அவங்க விஷயங்கள் மாறுது. என்னுடைய பாயிண்ட் படி நான் உழைச்சாலும் உழைக்காமல் இருந்தாலும் எப்பயும் அதே மரியாதை, அதே அன்பு, அதே பார்வை இருக்கணும். ஆனால் காசை வச்சு வரக்கூடாது. இதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பணம் தான், எல்லாத்துக்கும் பணம் தான். நான் சொல்கிறபடியே ஆசைப்பட்டு நான் சும்மா உட்காந்துருந்தாலும் படுத்து தூங்கினாலும் எந்த வேலையும் பார்க்காம இருந்து எனக்கு நல்ல மரியாதை, நல்ல நிம்மதி இருக்குன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த பணம் தான். அப்போ நான் என்ன பண்ணணும்? நிறையா நான் பணம் வச்சுருக்கணும். பணம் வச்சுருந்தா தான் இங்கே உயிரோடு இருக்க முடியும். மரியாதை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்குமே. பணம் இல்லைன்னா வச்சுக்குங்களேன், கல்யாணம் முடிச்சிடக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாது, மொத்தத்தில் குடும்பமே இருக்கக்கூடாது. எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு ஜடமாக தின்னு போட்டு ஒரு மரத்தில் ஓரமாக படுத்து தூங்கிக்கலாம். சரியா? ஆனால் பணம் சம்பாதிக்க ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அது எல்லாம் நம்ம சேர்ந்தால் நமக்குள்ளே நம்ம விஷயத்தை நம்மளே சரி பண்ணிக்கலாம். அதை தான் எங்கள் கம்பெனி பண்ணுது. ஆனால் நீங்கள் அதை பண்ண விட மாட்டீங்களே, என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நீங்கள் நல்லவரா கெட்டவரா?
இந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கேன். என்னைய மாதிரி கஷ்டப்படுற ஒவ்வொருத்தனும் வேண்டிகிட்டு தான் இருக்காங்க. காசை போட்டு ஒரு பைசா கூட எடுக்காமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு பேசுகிறீங்க. இன்னும் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தை தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பணத்துக்காண்டி ஒருத்தருக்கு கோலா சொல்லிக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு தெரியாதீங்க. நம்ம நினச்சோம்னா என்ன வேணாலும் செய்யலாம். பணம் நம்ம தான் உருவாக்குனது. நமக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும். ஸோ அசோக் சிறுநிதி, உங்களை மறுபடியும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன். எங்கள் எம்டி சார் வெளியே வந்து அவரை கொஞ்சம் ஒர்க் பண்ண விடுங்களேன். அவர் சொன்னது செய்யலைன்னா அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான்ட்டு ஒத்துக்கிறோம், சரிங்களா? இதை சொல்கிறதுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன். ஏன்னா நம்ம யூடியூபர் கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் முதல் வீடியோ எப்படி போடுறேன் பார்த்துக்கிட்டீங்களா? சரி ரைட்டு, முதல் வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அது சீரியஸில் ஏமாந்தவரை வச்சு போட்டேன் ஒரு கம்பெனி. பாருங்கள், இப்படி தான் வீடியோ போடுவேன் போல் என்னுடைய இதில். இது தப்பு இல்லை, நான் சொல்கிறேன், இந்த உலகத்தோட சூழ்நிலை சொல்கிறேன். இன்னும் நிறையா பேசுவேன், என்னால் பேச முடியும். இப்போதைக்கு என்னால் எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோ வேதனையில் இருக்கேன். இது என்னுடைய வேதனை தான் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரிங்களா? மைவி3 மெம்பர்ஸ்க்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் எப்படின்னா, நீங்கள்லாம் பணம் போட்டிருப்பீங்க, பணம் எடுத்தவங்க மனநிலை வேறு மாதிரி இருக்கும். நான்லாம் கடன்காரனாக இருக்கிறேன், பணமே எடுக்காதவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். மைவி3 வரும்போது கண்டிப்பான முறையில் வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் வந்தாலும் வராட்டினாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரி பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஆனால் இக்காரணத்தை கொண்டு விபரீதமான முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா நல்லதுன்னு ஒன்று வந்தால் கெட்டது பின்னாடியே வந்துட்டு தான் இருக்கும். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்து தெரியுது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் அப்பு டவுனு போயிட்டு தான் இருக்கேன். என் லைஃப்பில் ஒரு நிலையான ஒரு விஷயமே இல்லை. கடவுளுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல். பார்ப்போம். பிறந்துட்டோம் அந்த உலகத்தில், சாவை தேடி நம்ம போயிடக்கூடாது, சாவு தான் நம்மளை தேடி வரணும். அதுக்கு அதவே பயமுறுத்தணும். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். எக்காரணத்தை கொண்டு நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் மன உளைச்சலாகி மனசு நொந்து போய் வேதனைப்பட்டு ஒடிஞ்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள். அதில் வர்ற லாபம் நட்டம் எல்லாத்தையுமே கவனமாக இருந்து கொஞ்சம் சமாளித்து உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு உங்களுடைய மனசுலையும் உடம்புலையும் தெம்பை வர வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பயப்படாதீங்க, எல்லாமே சரியாகும், சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.